ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இந்தியாவில் கொஞ்ச நாளாகவே இல்லை ஒரு கொஞ்சம் வாரமாகவே தெருநாய்க்கள் பற்றி ஒரு பெரிய டிபேட் போயிட்டுருக்கு. அண்ட் சில பேர் அதுக்கு ஆதரவாக இருப்பீங்க, and ஒரு சில பேர் இல்லை இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அகேன்ஸ்டாக இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு டிபேட் நடக்கும்போது யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் எங்கேயாவது பக்கத்து ஸ்டேட்லையோ இல்லை பக்கத்து நாட்டில் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அந்த வகையில் அமெரிக்காவில் தெருநாய்க்கள் இருக்கா, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அண்டு இங்கே இருக்கிற லாஸ், இங்கே இருக்கிற சட்டத்திட்டங்கள்லாம் எப்படி இருக்குது, இப்போ ஒரு வேளை வீட்டில் வளர்க்குற நாய் திடீர்னு வெளியே தெருவில் ஓட ஆரம்பிச்சிருச்சு இல்லை காணா போயிடுச்சுன்னா அதை இங்கே இருக்க மக்கள் எப்படிலாம் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாயிண்ட் நம்பர் 1, நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி அமெரிக்காவில் பர்மனெண்ட்டாக தெருக்களில் வாழ்கிற நாய்கள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் ஆன்சர் கிடையாது, இருக்காது. ஒருவேளை ஏதோ ஒரு நாய் நீங்கள் ரோட்டில் சுற்றி தீரதை பார்த்தாலோ இல்லை ஒரு நாய் இருந்துச்சுன்னா அது ரெண்டு விஷயம் தான் குறிக்கும். ஒன்று, அந்த நாய் யார் வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி கொடுக்குன்னு வெளியே ஓடிடுச்சு, இல்லை அந்த நாய் தொலைஞ்சு போயிடுச்சு. இந்த ரெண்டு காரணமாக தான் இருக்கும். தவிர நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி இங்கே ஒரு டெசிக்னேட்டட் ஸ்பாட்டில் ஒரு தெருக்களில் வாழ்கிற பர்மனெண்ட்டாக வாழ்கிற நாய்கள் மாதிரி இங்கே இருக்காது. இப்போ நான் இருக்கிறேன் பார்த்தீங்களா, நான் என்னோட வீட்டு போர்ஷன் என்ன பேசுகிறேன், நான் சும்மா அப்படி திருப்பி காமிக்கிறேன். எங்கள் தெருவில் ஒரு நாய் இருக்காது. ஐ மீன் நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி ஒரு நாய் இல்லைன்னு சொல்கிறது இல்லை, உண்மையாகவே ஒரு நாயும் இருக்காது, யாருமே இருக்க மாட்டாங்க. நடு தெருவில் நிற்கிறேன், உண்மையாகவே நடுத்தரில் தான் நிற்கிறேன். அண்ட் மிஞ்சி போனால் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் இங்கே நின்னா கூட உங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார் இல்லை 2 கார் இப்படி போகலாமே தவிர உங்களுக்கு முக்கால்வாசி இப்படி தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸ்ட்ரிக்டான அனிமல் கண்ட்ரோல் சட்டங்கள். நம்பர் 2, இப்போ ஒரு வேளை ஒரு நாய் வெளியே காணா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை நம்ம வீட்டில் வளர்க்குறோம், திடீர்னு ரொம்ப எக்ஸைட் ஆகி செவ்வறு ஏறி குதிச்சு உள்ளே ஓடி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நார்மலாக ஒரு நாய் தெருவில் யாரோ ஒருத்தங்க பார்க்குறாங்க, ஆள் இல்லாமல் நாய் மட்டும் தனியாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு சேஃப்டி ஹேசார்டாக கன்சிடர் பண்ணுவாங்க. சேஃப்டி ஹேசார்டு யாருக்குன்னா அந்த நாய்க்கு அண்ட் அங்கே சுற்றி வாழ்கிற மக்களுக்கு, ரெண்டு பேருக்குமே இது சேஃப்டி கன்சர்ன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவாங்க. அண்ட் இதில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா 911க்கு ஃபோன் பண்ணிவிடுவாங்க. இதுதான் இங்கே இருக்க ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ். அந்த நாய் கொஞ்சம் நார்மலாக நல்லபடியாக இருக்குது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அனிமல் கண்ட்ரோல் நம்பர்ஸாக நிறைய பேர் வச்சிருப்பாங்க. இங்கே அவங்க அனிமல் கண்ட்ரோலுக்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒரு நாய் இந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிக்சர் எடுத்து அதுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அண்ட் இல்லைனா ரொம்ப யாரும் கிட்ட வரவங்களாம் ரொம்ப கடிக்கிற மாதிரி ரொம்ப அக்ரெசிவாக இருந்துச்சுன்னா உடனே 911க்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க என்ன ஏது அப்படின்ற சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்படி தான் இங்கே இருக்கும். ஸோ ஒரு நாய் வெளியே பார்த்தாலே அது உடனே என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிட்டி ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் பரவ ஆரம்பிச்சிடும். அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த அனிமல் கண்ட்ரோலில் அந்த நாயை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாயோட காலரில் இந்த மைக்ரோ சிப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இங்கே இருக்குது. முக்கால்வாசி இங்கே அமெரிக்காவில் ஒரு பெட்டு வாங்குறாங்க, ஒரு நாய் வாங்க போகிறாங்க அப்படின்னாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ இருக்க இது ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நிறைய அனிமல் ஷெல்டர்ஸில் இது ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராசஸ் மாதிரி அவங்க பண்ண சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலர்லேயே ஒரு சின்ன மைக்ரோ சிப் மாதிரி அவங்க எம்பர்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் இந்த ஓனரோட இன்ஃபர்மேஷன், எங்கள் அட்ரஸ், என்ன ஃபோன் நம்பர், இல்லை யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அதில் ரெடியாக போட்டிருப்பாங்க. அது நம்ம கண்ணில் பார்த்தா தெரியாது. ஆனால் அந்த அனிமல் ஷெல்டர் கண்ட்ரோலில் போயிட்டு நீங்கள் ஒரு ஸ்கேனர் இருக்கும், அந்த ஸ்கேனர் எடுத்து நீங்கள் பார்த்தாங்கன்னா உடனே அந்த என்ன இன்ஃபர்மேஷன் கிளியராக வந்துடும், யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்துடும். உடனே ஃபோனை பண்ணிட்டு அவங்களுக்கு உங்கள் நாய் இங்கே தான் இருக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கூட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி இப்போதைக்கு நடக்குது. ஒருவேளை இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாயை கொண்டு போயிட்டு அந்த ஒரு ஏரியாலே அனிமல் ஷெல்டர்னு இருக்கும், அங்கே கொண்டு போய் விட்டுருவாங்க. ஸோ பாயிண்ட் நம்பர் 3, ஓனர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாய் செவரேறி குதிச்சு வெளியே ஓடி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓடி போயிட்டு யாரையும் ஒருத்தனை கடிச்சுது அப்படின்னா அந்த பொறுப்பு ஓனருது அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே இருக்க லாஸ் டிஃபைன் ஆயிருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொதல் விஷயம் அவங்க பண்ணுறது ஒரு அனிமல் ஷெல்டர், பக்கத்தில் இருக்க அனிமல் ஷெல்டருக்கு ஃபோன் பண்ணி எங்களோட நாய் இந்த மேக்கு, இந்த மாடல் அப்படின்னு காருக்கு சொல்கிற மாதிரி அவங்க இந்த ப்ரீடு, இந்த கலரு இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த அனிமல் ஷெல்டருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அனிமல் ஷெல்டரை நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஓனர் என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்க என்ன சொல்லலாம், இந்த மாதிரி லாஸ்ட் பெட் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை அவங்க ஃபைல் பண்ணலாம். ஸோ தட் யாராவது 911க்கு ஃபோன் பண்ணி இப்படி ஒரு நாய் அக்ரெசிவாக சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு டேக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் மூணாவது, இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் ஹாலிவுட் படத்தில் பார்த்துருப்பீங்க, என்ன பண்ணுவாங்கன்னா என்னோட பூனையை காணும், என்னோட நாயை காணும்னு சொல்லிட்டு அவங்க இந்த லைட் கம்பம் இருக்கும் இல்லையா, அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு போஸ்ட் மாதிரி ஒட்டுவாங்க. அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு. இது பெட் ஃபைண்டர்னு ஒரு ஆப் இருக்குது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்லலாம் என்னோட நாய் இந்த ப்ரீடு, இந்த கலரு, இது காணா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க அதில் தான் அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இது மூலிமா யாராவது கண்ணில் இந்த நாய் பட்டுச்சுன்னா அந்த தகவல் வரும் அப்படிங்கிறதுக்காக ஓனர்ஸ் இதை பண்ணுவாங்க. ஏன்னா அந்த நாய் எவ்வளோக்கு எவ்வளோ வெளியே இருக்கோ அது ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணிச்சுனாலோ இல்லை யாரையோ ஒருத்தன் கடிச்சதுனாலோ அங்கே ஃபுல் லயபிலிட்டியும் அந்த ஓனர் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி வரதுனால ஓனர் இந்த ஸ்டெப்ஸை எடுப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 4,
ஷெல்டர் டாக்ஸ். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாய் வந்து வெளியே சுற்றிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஷெல்டரில் கொண்டு போய் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 அதுக்கு கழுத்தில் வந்து மைக்ரோ சிப் இருக்கா, இல்லை வந்து ஏதாவது ஒரு சின்ன நேம் டேக் இருக்கான்னு பார்ப்பாங்க. நேம் டேக் இருந்துச்சு, அதில் ஃபோன் நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஃபோனுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் நாய் வந்து இங்கே வந்திருக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். அப்படி ஒருவேளை அந்த நாய்க்கு வந்து இந்த நேம் டேகும் இல்லை, அந்த மைக்ரோ சிப்பில் யாருனே தெரியல அப்படின்னா அந்த ஷெல்டரில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாயை வந்து கொஞ்சம் நாளைக்கு வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஏதாவது வந்து நோய் வாய்ப்பட்டிருக்கா, அதுக்கு வேக்சினேட்லாம் போட்டிருக்காங்களா, அப்படி இல்லைனா வந்து ரேபீஸ்க்கு அவங்களே வேக்சின் போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த நாயை வந்து ஒரு சின்ன கூண்டில் வந்து அடைச்சி வச்சிருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து யாராவது ஓனர் தேடி வராங்களா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. சே ஃபார் எக்ஸாம்பிள் அது எவ்வளோ நாள் அந்த இதில் வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அந்த நாய் வந்து ஒரு லீகலாக வந்து அபேண்டன் அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வந்துடும். அப்படி வந்துருச்சுன்னா அந்த ஷெல்டரில் வந்து 1 இயர் வரைக்கும் அந்த நாயை வந்து வச்சிருப்பாங்க. வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த 1 இயர்க்குள்ள வேற ஏதாவது ஒரு ஹோமில் வந்து ரீ அடாப்ட் பண்ண முடியுமா, வேற யாருக்காவது வந்து கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரீட் டாக் வந்து எங்கிட்ட இருக்கு, யாராவது வந்து வாங்கிக்கணும்னா நீங்க வந்து வாங்கிக்கலாம், அதுக்கு வந்து பெர்மனன்ட் ஹோம் வேணும்னா நீங்க கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஒருவேளை வந்து ஒரு சில நாய் வந்து ஒரு 1 இயர் வரைக்கும் யாருமே வரல, ஓனரும் வரல, அவங்களால வந்து இன்னொரு வேற ஒருத்தங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆளும் வரலன்னா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்லை, அதை வந்து இன்ஜெக்ஷன் போட்டு கொண்டுடுவாங்க. இதுதான் வந்து இங்க இருக்க ஒரு ப்ராசஸ். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு கவுண்டிலையும் இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் சொல்லிட்டு ஒரு டைம் பீரியட் இருக்கும். அது வரைக்கும் அந்த நாயை வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து வேற யாருமே வரலன்னா லாஸ்ட்ல வந்து அதை வந்து நல்லா பீஸ்ஃபுல்லாக வந்து இன்ஜெக்ஷன் போட்டு வந்து கொண்டுடுவாங்க. இதுதான் இங்கே இருக்க ப்ராசஸ். பாயிண்ட் நம்பர் 5, ஹவு USA ப்ரிவென்ட்ஸ் ஸ்ட்ரீட் டாக். ஆக்சுவலாக ஷெல்டரில் ஒரு டாக் வந்துருச்சுன்னா இப்போலாம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அனிமல் ஷெல்டரும் அவங்கன்னு தனியாக ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாய் வந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஹாப்பியான மொமெண்ட், இந்த நாய் வந்து சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்கு, நல்லா ஓடி ஆடி விளையாடுற மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க காமிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படி வந்து ஒரு சேர்ஃபுல்லான டாக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க. அதுலேயே வந்து லாஸ்ட்ல எனக்கு 3 மாதம் தான் இருக்குது, என்னை சீக்கிரம் அடாப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட்லாம் போட்டு இப்போதைக்கு முன்னாடி கம்பேர் பண்ணையில் இப்போ வந்து அந்த அடாப்ஷன் ரேட் வந்து கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு டேட்டா வந்து சொல்லுது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களால எவ்வளோ சீக்கிரம் வந்து எஃபெக்டிவாக அதை பண்ண முடியுமோ அதை வந்து ஒரு நாயை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது, அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இது மூலிமா அந்த ஷெல்டர்லேயும் கம்மியான பாப்புலேஷன் டாகை மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் ஸ்ட்ரீட்லேயும் எந்த ஒரு டாகும் இல்லாமல் இந்த ரூல்ஸ்லாம் அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால எஃபெக்டிவாக மெயின்டைன் பண்ண முடியுது. நம்பர் 6, பெட் எக்கானமி. ஆக்சுவலாக அமெரிக்கர்கள் வந்து பெட்டை வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு பார்ப்பாங்கன்னா, போன வருஷம் மட்டுமே $150 பில்லியன் அளவுக்கு பெட் ரிலேட்டடான விஷயங்களுக்கு வந்து அமெரிக்காவுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க. $150 பில்லியன் ஒரு பெர்ஸ்பெக்டிவ்க்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் கேரளாவோட ஜிடிபி வந்து கிட்டத்தட்ட வந்து $150 பில்லியன் அளவுக்கு தான் இருந்துச்சு. விச் மீன்ஸ் தட் போன வருஷம் கேரளா ஸ்டேட் ஹோல் எந்த அளவுக்கு வந்து அவங்க ஜிடிபி ப்ரொடியூஸ் பண்ணாங்களோ அந்த அளவுக்கு அமெரிக்க மக்கள் மொத்தம் வந்து பெட்டு மேலே வந்து செலவு பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி. அதனால இதை வந்து எஃபெக்டிவாக இந்த மாதிரி வந்து பெட்டை மெயின்டைன் பண்ணுறதுனாலையும் அதுக்கப்புறம் இந்த அடாப்ஷன் ஹோம் எல்லாமே வந்து கரெக்டாக ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுனாலையும் இங்கே வந்து தெருக்களில் வந்து பர்மனெண்ட்டாக நாய்கள் வந்து வாழ வேண்டிய அவசியம் வந்து இந்த ஊரில் இல்லை. அதே மாதிரி ஒரு நாய் வந்து தனியாக இருக்குன்னு பார்த்தாலே அதுக்கு வந்து ஒரு 50 கால்ஸ் வந்து இந்த மாதிரி நாய் தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோக்கல் எந்த ஒரு அத்தாரிட்டி 911 இல்லை அனிமல் ஷெல்டருக்கோ வந்து இன்ஃபர்மேஷன் போயிடும். அவங்கள வந்து குயிக்காக ஸ்டெப் எடுத்து என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் வந்து கரெக்டாக இங்கே வந்து இருக்கிறதுனால இங்கே வந்து பர்மனெண்ட்டாக ஒரு நாய் வந்து தெருவில் வாழணும் அப்படிங்கிற அவசியம் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, நான் மேலே சொன்ன பாயிண்ட் எல்லாமே வந்து நான் பர்சனலாக அப்சர்வ் பண்ண பாயிண்ட் தான். இல்லை ப்ரோ நீங்கள் ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இல்லை நான் வந்து ப்ரோ நீங்கள் இது வந்து இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கு மாற்று கருத்து இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா தாராளமாக அதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, டாடா, டேக் கேர், பை பை, அண்ட் சந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.